Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம பைனாப்பிள் சேர்க்க போகிறதால நான் கிஸ்மிஸ் சேர்க்கலை. இப்போ முந்திரி வறுத்தாச்சு, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த ரவை நம்ம அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த பைனாப்பிள் கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூட நம்ம ரவை சேர்த்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க ரவையை அது கூட சேர்த்துடலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அது சீக்கிரமாக கட்டி கட்டியாக ஆகிடும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வெட்டி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஹெல்தியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.